ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் பகடி ஆட்டம். பரணி மூவிஸ் மற்றும் மாரம் மூவிஸ் சார்பாக டி.எஸ். குமார், கே. ராமராஜ், டி. சுபாஷ் சந்திரபோஸ், ஏ. குணசேகர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ரஹ்மான், அகில், சுரேந்தர், மோனிகா, கௌரி நந்தா, ராஜ்யஸ்ரீ, ஜீவா ரவி, நிழல்கள் ரவி, சுதா இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இசை கார்த்திக் ராஜா, சினிமோட்டோகிராஃபி கிருஷ்ணசாமி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு ராம் கே சந்திரன். செல்வ செழிப்பான குடும்பத்தோட ஒரே வாரிசு சூர்யாங்கிற சுரேந்தர். இவருடைய அப்பா நிழல்கள் ரவி பெரிய பணக்காரர், அம்மா ராஜ்யஸ்ரீ குடும்ப தலைவியா இருக்காங்க. அதே சமயம் இவங்க தன் பையன் சுரேந்தர் மேல பாசத்தோட இருக்காங்க. சுரேந்தர் இவருடைய பொழுதுபோக்கு என்னன்னா, தனக்கு இருக்கிற வசதியையும் வாய்ப்பையும் யூஸ் பண்ணி அழகான பெண்களை தன்னோட வலையில விழ வைக்கிறது. இதுதான் இவருடைய பொழுதுபோக்கு. இப்படி இவர் வீசின வலையில சிக்கினவங்க தான் கௌசல்யாங்கிற மோனிகா. மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. மோனிகா இவங்க அக்கா கௌரி நந்தா ஆட்டோ ஓட்டி எடுத்துட்டு வர பணத்துல தான் இவங்க ஃபேமிலியே நடக்குது. ஆனா மோனிகாவோ இதெல்லாத்தையும் மறந்து சுரேந்தரை காதலிக்க தொடங்குறாங்க. இது அவங்க அக்கா கௌரி நந்தாவுக்கு தெரிய வருது. இப்படி தெரிஞ்ச உடனே தன்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. அந்த கண்டிப்புனால மோனிகா திருந்துறாங்க. இதனால மனசு வெறுத்து போன சுரேந்தர் மோனிகாவை தன்னோட வழிக்கு கொண்டு வர பிளான் பண்றாரு. எப்படின்னா, என்னோட அம்மா கிட்ட உன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன், வேணும்னா நீயே வந்து கேட்டுப்பார்னு சொல்லி மோனிகாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இதை உண்மைன்னு நம்பி மோனிகாவும் சுரேந்தர் வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல சுரேந்தர் மோனிகா கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்றாரு. அதோடு இல்லாம அதை வீடியோவா ரெக்கார்டும் பண்ணிடுறாரு. இதனால மோனிகா சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா, கௌரி நந்தாவுக்கு தன்னுடைய தங்க மோனிகாவோட சாவுக்கு காரணம் சுரேந்தர் தான்னு தெரிய வருது. இதனால அவங்க அவரை பழி வாங்க துடிக்கிறாங்க. இந்த நிலைமையில சுரேந்தர் திடீர்னு காணாம போயிடுறாரு. அவரை கண்டுபிடிக்க போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனரான ரஹ்மான் தலைமையில ஒரு குழு களம் இறங்குது. அவங்க சுரேந்தரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. காதல் அப்படிங்கிற பார்வையில இன்னைக்கு பெண்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சுரேந்தர், மோனிகா இவங்களோட கேரக்டரை சென்டர் பண்ணியும், செகண்ட் பார்ட்டில் ரெஹ்மானோட இன்வெஸ்டிகேஷன்னு திரைக்கதை அமைச்சு படத்தை விறுவிறுப்பாக கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தோட டைரக்டர் ராம் கே சந்திரன். இதுக்காக இவரை பாராட்டலாம். சுரேந்தர் சூர்யாங்கிற பெண்களை அட்ராக்ட் பண்ணுற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்குறாங்களோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறான்னு தான் சொல்லணும். அதை படம் பார்த்தாலே நமக்கே புரியும். ரஹ்மான் தேவேந்திர குமார்ங்கிற கேரக்டரில் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனராக நடிச்சிருக்கிறாரு. குறிப்பாக காணாமல் போன சுரேந்தரை கண்டுபிடிக்க இவர் வகுக்கிற வியூகங்கள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு இவரோட ஆக்டிங் இருக்குது. துருவங்கள் 16 படத்திற்கு அப்புறம் இவர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் இது. மோனிகா கௌசல்யாங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இளம் வயசு பெண்களுக்கான மெச்சூரிட்டி, ஸ்கூல் டு காலேஜ்னு இவங்களோட ஆக்டிங் ரசிக்கும்படியாக தான் இருக்கு. சுரேந்தரோட அம்மாவா நடிச்சிருக்கிற ராஜ்யஸ்ரீ, அப்பாவா நடிச்சிருக்கிற நிழல்கள் ரவி, மோனிகாவோட அக்காவா நடிச்சிருக்கிற கௌரி நந்தா, அதுக்கப்புறம் சுதா, ஜீவா ரவி இவங்களோட சேர்ந்து மற்ற எல்லா ஆர்டிஸ்டும் அவங்களோட கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணசாமி கதையோட போக்க நல்லா உணர்ந்து அதோட கண்ணோட்டத்துடனே படம் பிடிச்சிருக்கிறாரு. இது படத்தோட கலர்ஃபுல். எடிட்டர் கே. ஸ்ரீனிவாஸ், ஆர்ட் டைரக்டர் சண்முகம், நடன இயக்குனர் ராஜ் விமல் இவங்க உட்பட எல்லாருமே அவங்க ஒர்க்கை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ராஜாவோட பின்னணி இசையும், விஜய் சாகர், கார்த்திக் ராஜா இவங்களோட லிரிக்ஸ் படத்தோட பேக் போன்னு சொல்லலாம்.
மொத்தத்துல பகடி ஆட்டம் பார்க்கலாம்.